ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தோட்டத்தில் இருக்கக்கூடிய மரவள்ளி கிழங்கு அறுவடையும் சமையலும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த என்னோடய வீடியோ உங்களுக்கு உடனடி கிடைப்பதற்காக வேண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள், என்னோடய மாடி தோட்டத்தில் மரவள்ளி கிழங்கு எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்திருக்கு பாருங்கள். இதில் நம்ம பிடுங்கி பார்க்கும்போது நிறைய கிழங்கு இருக்குது. 2 கிலோ இருக்கும் ஒரே ஒரு செடியிலேருந்து. அதில் 1 கிலோ கிழங்கு எடுத்து நான் பிரியாணி செய்ய போகிறேன். இந்த பிரியாணி செய்வதற்கு மரவள்ளி கிழங்கு தான் யூஸ் பண்ண போகிறேன். ரைஸுக்கு பதிலாக மரவள்ளி கிழங்கு யூஸ் பண்ணி பிரியாணி செய்கிறேன். இதில் பெருசாக ஒரே ஒரு கிழங்கு இருக்குது, அது 1 கிலோ இருக்கும். அந்த கிழங்கை யூஸ் பண்ணி பிரியாணி செய்கிறேன். இந்த பிரியாணி செய்வதற்கு நான் மசாலாக்கள் அனைத்தும் ரெடியாக வைத்திருக்கேன் பாருங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், தக்காளி, இஞ்சி, பூண்டு, சிக்கன் எடுத்திருக்கேன், அதை மேக்னேட் பண்ணி வச்சுருக்கேன், புதினா அனைத்தும் ரெடியாக வச்சுருக்கேன் பாருங்கள். பிரியாணி பாத்திரத்தை ஸ்டவ்வில் வைத்து தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி இந்த ஸ்பைசஸ் அனைத்தும் போட்டு எண்ணெய் காய்ந்ததும் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் வதங்கியவுடன் தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண பச்சை மிளகாய் 5 அல்லது 6 சேர்த்துக்கலாம். நல்ல காரமாக தான் இருக்கும். உங்கள் காரத்திற்கு எவ்வளோ தேவையோ அதை போடலாம். பச்சை மிளகாய் போட்டால் பிரியாணி ரொம்ப சூப்பராக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி 3 தக்காளி சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், அதையும் போடலாம். இதுவும் நம்ம தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ணது. தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய் அனைத்தும் வெந்ததும் நம்ம இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கலாம். பாருங்கள், புதினா சேர்த்துக்கிறேன். இந்த புதினா நம்ம தோட்டத்திலேருந்து அறுவடை பண்ண புதினா. பாருங்கள், எல்லாம் நன்றாக வதங்கி வந்ததும் மேக்னேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை போடலாம். ஏற்கனவே சிக்கனில் மிளகாய்த்தூள், சிறிதளவு மஞ்சத்தூள், மல்லித்தூள் அனைத்தும் சேர்த்து மேக்னேட் பண்ணி தான் வச்சுருக்கேன். அதனால் சிறிதளவு காரத்திற்கு மிளகாய்த்தூள் போட்டு நன்றாக கிளறி அது வேகும். ஒரு 10 மினிட்ஸ் வேக விடலாம். இதற்கு தேவையான கொஞ்சம் தயிரும் நம்ம சேர்த்துக்கலாம். ஒன்றாக கிளறி மூடி வைக்கலாம். அது வெந்துட்டே இருக்கும்போது நம்ம கிழங்கை ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கிழங்கு நான் பெரிய கிழங்கானால் 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் இருக்கக்கூடிய 2 தோல்களையும் நீக்கிவிட்டு இந்த கிழங்கை சிறு சிறு துண்டுகளாக நம்ம கட் பண்ணி ஒரு பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வேக வைக்க வேண்டும். நன்றாக வேகக்கூடாது. ஒரு தடவை அது கொதி வந்ததும் அந்த தண்ணியை ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து வைத்துக்கலாம். பாருங்கள், முடிய சிக்கன் நன்றாக வெந்து கிரேவி சூப்பராக இருக்குது பாருங்கள், கலர்ஃபுல்லாக. இந்த பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் இருக்குது. கிழங்கு பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு. இந்த கிழங்கை நம்ம இந்த தண்ணியை வடித்து எடுத்து விட்டு கிழங்கை மட்டும் அந்த கிரேவி கூட சேர்த்து கிளறி எடுத்துக்கலாம். கிழங்கு நன்றாக வேகக்கூடாது. இந்த சிக்கன் கிரேவி கூட போட்டு மூடி வைக்கும்போது அந்த சூட்லேயே நன்றாக வெந்து கிடைக்கும். பாருங்கள், இதை கிளறி ஒரு 5 மினிட்ஸ் நம்ம வேக வைக்கலாம். தண்ணி தேவைப்பட்டால் ஊற்றிக்கலாம், ஆனால் நான் ஊற்றலை. பாருங்கள், புதினா கலந்து அனைத்தும் சேர்ந்த கலவையை நம்ம மூடி வைக்கலாம். பாருங்கள், தம் போட்டு மூடி வைக்கும்போது சுவையான பிரியாணி நமக்கு கிடைக்கும். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான அடித்தூள் பிரியாணி நமக்கு கிடைச்சிச்சு. பாருங்கள், நம்ம ஆர்கானிக் முறையில் வளர வைக்கப்பட்ட மரவள்ளி கிழங்கு, பச்சை மிளகாய், தக்காளி, புதினா அனைத்தும் சேர்ந்த கலவை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அனைத்து விட்டமின்ஸ், மினரல், ஃபைபர் கண்டென்ட் அனைத்தும் நம்ம உடம்புக்கு தேவையான அனைத்து சத்துக்களும் இதில் கிடைக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எங்கள் ஹஸ்பண்டுக்கு தான் டேஸ்ட் பண்ண கொடுத்துருக்கேன். அவர் நல்ல டேஸ்ட்டாக இருந்தால் தான் சூப்பராக இருக்குதுன்னு சொல்லுவார். ஆனால் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னார். பாருங்கள், நான் பிறகு தான் சாப்பிடுவேன். என்னோடய மகளுக்கும் கொடுத்துருக்குறேன். அவ்வளோ நல்லா இருக்குதுன்னு சொன்னால். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.